நான் நல்ல வேலையில் போய் ஜாயின்ட் ஆகி என்னை பெற்ற தாய் தந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஒரு கௌரவமான தொழிலில் இருந்து நான் வந்து நிறைவாக வாழணும்னு சொல்லி ஆத்துமாத்தமாக நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சி நீங்கள் அதை வணங்கிட்டு நீங்கள் விநாயகர் சொல்லி போட்டு அந்த குருவுக்காக ஒரு விநாயகர் சொல்லி போட்டு நீங்கள் பரீட்சை எழுதுங்க, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க. நாளைக்கு நீங்களே வந்து ஒரு நன்றி சொல்லுவீங்க. நிச்சயமா. என்னங்கம்மா? இது ரொம்ப ஈஸியான பரிகாரமா? ஆமாங்க, எளிமையாக இருக்குங்க இல்லைங்களா? எளிமையான பரிகாரம். இந்த ஆதிகால பரிகாரம் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அதில் கொண்டு வந்திருக்கேன். புக்கு ஒரு 5 கிலோ இருக்குங்க, ஒரு A4 சைஸில். அவ்வளோ பெரிய புத்தகத்தை நான் எழுதி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு எழுத்தாக பேனாவில் எழுதுனதுக்கு அப்புறம் தானே பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு ஏதோ ஒரு சக்தி நம்ம முன்னோர்கள் கொடுக்கும்போது, யாரோ ஒருத்தர் வந்து இந்த குழந்தை இருக்கும்போது நாக்கில் சக்கரை தண்ணி மொதல் தொட்டு வைப்பாங்கல்லங்க, அப்போ அவங்களாட்ட கல்வியில் படித்தவங்க கூட நம்மளை தொட்டு வச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஏதாவது புத்தகம் எழுதியிருப்போம். அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால 24 மணி நேரம் பேனாவும் நோட்டாவே உட்காந்துருப்போம். படிப்பறிவு கம்மி தான், ஆனால் இந்த ஞான மார்க்கத்தை கொஞ்சம் உள்வாங்கிக்கும். அப்போ அப்படி வரும்போது தான் அந்த கல்வியுடைய சக்தி ஒரு சிறப்படையும். இப்போ வந்து பாருங்க, நீங்கள் இது ஒன்று பண்ணிட்டு இந்த கல்விக்கு அதிபதி வந்து புதன் தான். நம்ம வீட்டில் தாய் மாமன் யாராவது இருப்பாங்க, அவங்கள ஒரு நாளைக்கு தாய் தந்தையாக நினச்சி அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாலும் இவர்கிட்ட இருக்கிற புதன் ஆக்டிவேட் ஆகுது. என்னங்கம்மா? அப்படி தாய் மாமன் இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தர் மாமா வர்க்கம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காலை தொட்டு கும்பிட்டு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்கள தொட்டு கும்பிட்டாலும் அது நடக்கும். அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, அதனால தான் அந்த குழந்தை தாய் மாமனே படிக்க வைக்கிற கூட்டிகிட்டு போகிறது எல்லாம் அது நல்லா படிக்குதில்ல. தாய் மாமனே அக்கா பையன் தானே, அக்கா புள்ள தானே, நீ என்ன பண்ணுறது, கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும். இந்த அந்த அதோட மூச்சு காற்று இதோட மூச்சு காற்று ரெண்டும் சேர்ந்து தானே ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த குழந்தை வந்து மாமா போயிட்டு வர நல்லா படிச்சுட்டு வந்து கரெக்டாக உட்காருது. இதெல்லாம் அந்த காலத்தில் தத்தெடுத்து வளர்த்துற மாதிரி பண்ணாங்க. மாமா கிட்ட அந்த குழந்தை வளர்ந்துருக்கு, ஏன்னா அக்கா வீடு. அதனால தான் இந்த உறவு விட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே. இந்த ஒரே ரத்தத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்க. அப்போ இது எல்லாமே புதனோட ஆதிக்கங்க. இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணுறது ஒரு பெரிய சிறப்பு. ரெண்டாவது மெயின் வந்து இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கல்வியில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பெற்ற தாய் தந்தை தான். அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வருஷம் இந்த +2 படிக்கிறவங்க, அடுத்து +1 படிக்கிறவங்க, இவங்களுக்கு முதல் என்ன தீட்சை வேணும்னா தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் தான் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க காலை தொட்டு என்னுடைய மகன் வந்து மானசீகமாக, ஏன்னா அந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அதனால் என்னோடய குழந்தை நல்லா படித்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு அரங்கேற்றம் பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்தால் அது தாய் தந்தைக்கே அந்த பெருமை. அப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இப்போ தாய் தந்தைக்கு என்னால் பாத பூஜை பண்ண முடியலைங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவே இல்லை, நான் எப்படி பாத பூஜை பண்ணட்டும் அப்படின்னா, எதுவுமே இல்லைனாலும் கூட உங்கள் பர்ஸில் யாரோ ஒருடைய படத்தை வைக்கிறத விட அப்பா அம்மா படத்தை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களோட தானே வர்றாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அது வைக்கணும். அப்போ அந்த தாய் தந்தைக்கு முழுமையான ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே இந்த படிப்பில் தடைகள் எதுவுமே வராது. இதை பண்ணிவிட்டு இந்த புதனோட ஆதிக்கம் உள்ள ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குது. ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க நம்ம திருநங்கை இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் வாங்கினவங்க. அவங்க தான் புதனுங்க. இரட்டைத்தன்மையாக இருக்கிறனால புதனும் இரட்டைத்தன்மை. ஆண் பாதி பெண் பாதி. அவங்க அர்த்தநாரீஸ்வரருடைய வரம் வாங்கினவங்க. அவங்களுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை, ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டில், இது வாங்கி நீங்கள் என்னை வாழ்த்துங்க, எனக்கு படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக நினச்சி அவங்களுக்கே நீங்கள் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தலையில் தொட்டு நான் ஒரு நேரம் உன்னோட புடவையை கட்டிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க வாழ்த்துனாங்கன்னா அந்த படிப்பில் இருக்கிற தோஷ நிவர்த்தி ஆகி நல்லா படிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து சத்தியும் சிவனும் வந்து ஒரே நேர்கோட்டில் அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர். அவருடைய அவதாரம் தான் இந்த புதனோட ஆதிக்கம். அப்போது அந்த புதனுடைய சக்தி யார் ஜாதகத்தில் எல்லாம் நல்லா இருக்குதோ அவங்க கல்வியில் வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், 9 நவகிரகத்தில் புதன் ஸ்தலம் வந்து திருவெண்காடு. இந்த திருவெண்காட்டில் புதனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கு. இந்த ஒருத்தருக்கு ஜாதகத்தில் புதன் திசை நடந்தால் 17 வருஷம் நடக்குது. அப்போது
யார் ஜாதகத்துல எல்லாம் கல்வி நல்லா வரும்னு நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில ஒரு முறை புதன் திசைக்கு புதன் பகவான் கோயிலுக்கு போகணும். சரி. திருவெண்காடு புதன். இந்த புதன் பகவான் கோயில போய் 17 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த சரஸ்வதி தோசை நிவர்த்தி ஆகும். ஓ, இதுக்கு பேரே சரஸ்வதி தோசைங்க. அப்படியா? ஆமாங்க. சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் எவ்வளவு கரெக்டாக படித்தேன் ஆனால் என்னால் மார்க் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எங்கே தப்பு நடந்ததுன்னே தெரியலன்னு யாரையுமே குறை சொல்ல முடியாமல் உள்ளேயே அழுதுட்டு வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களோ இல்லை ஜென்ரேஷன் யாரோ ஒருத்தர் இந்த குருவோட சொத்தை அபகரிச்சிருந்தாங்கன்னா அந்த குரு சாபம் வரும்போது அந்த குருவோட கல்வி வராது. அப்போ நீங்கள் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னா சரஸ்வதி உடைய அவதாரம் தானே. அப்போ சரஸ்வதி சாபம் வரக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு முறை கூத்தனூர் சரஸ்வதி. சரி. கூத்தனூர் சரஸ்வதி கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அந்த ஊருக்கு பேரே கூத்தனூர் சரஸ்வதி தாயார். அந்த கோவிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணி பச்சை புடவை வாங்கி அந்த குழந்தைக்கு சாத்தி சாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் வரைக்கும் கல்வி தோஷம் வராது. அதனால தான் சரஸ்வதி உடைய தாயார் கோயில் தமிழ்நாட்டே அங்கே ஒன்று தான் இருக்குதுங்க. அந்த சரஸ்வதி தாயாருக்கு தான் ஒன்று. இன்னும் ஒன்று வேணா பண்ணலாங்க. இப்போ சரஸ்வதி கையில் என்ன இருக்குதுங்கம்மா? வீணை இருக்கும் சார். வீணை இருக்குதுங்க. அது கூட வேற என்ன இருக்குதுங்க தெரியல. கையில ஒரு இது மாதிரி இல்லை, புத்தகத்தை பாதி விரிச்சு இந்த பக்கம் பாதி விரிச்சு அவங்க வீணை வாசிக்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் வரும். கரெக்டுங்களா? இருக்கும். அது என்னன்னு போய் சரஸ்வதி கிட்டேயே கேட்டா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா நானும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படி இருந்தால் சரஸ்வதி சொல்லிச்சான். அப்போ அவங்க படிச்சுட்டேன்னு சொல்லி முடிக்காம நானும் பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதில் ஒரு சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறக்காகத்தான் சரஸ்வதி கையில் அந்த புத்தகத்தோட வீணை இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, வீணை ஒரிஜினல் வீணை வாங்கி வைக்கிறவங்க வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு இந்த இசைக்கருவி மாதிரியே அது இருக்கு. சரி. அந்த சங்கீதம் வர்றது அந்த வீணையை வந்து சரஸ்வதி படம் ஒன்று வீட்டில் மாட்டி இந்த வீணையை கொண்டு போய் அங்கே வச்சு ஒரு நாளாவது சரஸ்வதிக்கு தேங்காவில் உடச்சி வச்சு வீட்டில் சாயம் போட்டாங்கன்னா அந்த கல்வி தோஷம் அந்த வீட்டிலேயே நிவர்த்தி ஆகும். அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை எல்லாம் நல்லா படிப்பாங்க. இது எல்லாமே இது முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா? அதனால மக்கள் இதை படித்து இந்த வரக்கூடிய டெண்டரில் அவங்க +1 +2 எல்லாம் படித்தாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. நிச்சயமா கல்வி ஞானம் பிறக்கணும். கல்வி ஞானம் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். அழியாத செல்வம், அபகரிக்க முடியாத ஒரு செல்வம்னா கல்வி செல்வம். ஏன்னா கல்வியோட அந்த சொத்து இருந்ததுன்னா அதை மட்டும் யாராலையும் எடுத்துட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு நம்ம சரஸ்வதி தாயாரே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிகால பரிகாரம். குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா. நன்றிங்கம்மா. வணக்கம்.